கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 4-2ன்னு வரும் சார். கன்னியாகுமரியில் 6ல் மிக தெளிவாக அட்வான்டேஜ் அதிமுக 3. போன முறை 4-2, இந்த தடவை 3-3ன்னு இருக்கு. மீதமுள்ள 3 தொகுதிகளில் இதில் கூட 1-2 இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த தென் மாவட்டத்திலையும் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதனால அதிமுகவுக்கு சாதகமாக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இல்லையா? இது எல்லாமே இம்பாக்ட் பண்ணும். திமுக இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லிக்கு எதிராக என்று கொண்டு போனது எடுபடவில்லை. ஸோ நீங்கள் இவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நிதியை வைத்து கொண்டு எவ்வளோ செய்வாங்க. மக்களுடைய மூடு கடைசி 2 வாரம் 1% இந்த பக்கம் எதிர்ப்பு அணிக்கு போச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி கடைசி ஓட்டு போடுறப்ப அது 5% தாண்டி. விஜய் எடுக்கிற ஓட்டும் பெரிதாக புதிய ஓட்டர்கள் அது ஏற்கனவே இருக்கிற அதிமுக பேஸை அஃபெக்ட் பண்ணாது. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 135லேருந்து 150 சீட்டு அதிமுக கூட்டணி வெற்றி. வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த சர்வே அனாலிசிஸில் நம்ம இப்போ தென் மாவட்டங்கள் பார்க்கலாம் சார். தென் மண்டலத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 42 தொகுதிகள் பக்கம் இருக்குது. ஸோ இந்த தொகுதிகளில் எப்போவுமே அதாவது தென் மண்டலம்னாலே திமுகவுக்கு தான் அது ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வரலாறு நெடுக அதிகமான தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக திமுகவுடைய வேட்பாளர்கள் திமுக தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ இப்போது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்? குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் அதிமுக வாக்குகள் பின்தங்கி இருந்தாங்க. 3வது இடம் 4வது இடம் அப்படின்னு போனாங்க. சில தொகுதிகளில் அதாவது அது பாராளுமன்ற தேர்தலாகவே இருந்தாலும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகள் பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் அதிமுக விட நாம் தமிழர் முன்னேறி இருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலில் அதிமுக அதெல்லாம் தாண்டி திமுக விட அதிக தொகுதிகள் வெல்வாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் சட்டமன்றத்துக்கு மாற்றினால் ஒரே ஒரு சீட்டில் தூத்துக்குடியில் மாத்திரம் நம்பர் 2 வந்திருக்காங்க. பாராளுமன்றத்தில் இந்த கன்னியாகுமரி தொகுதியை 3வது வந்தாங்க, இவங்க 4வதுக்கு போனாங்க. 7 இடத்துல அதிமுக லூஸ் பண்ணிச்சு, டெபாசிட்டே போச்சு. பட் அதில் சென்னை தான் மெயின். ஓகே, சென்னை, சவுத் சென்னை, மத்திய சென்னை, இது 3லையுமே போச்சு, திருவள்ளூர்லேயும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 4-2ன்னு வரும். எப்பயும் 2 கன்னியாகுமரியும் நாகர்கோயிலும் முறையே தளவாய் சுந்தரமும் இந்த பக்கம் பிஜேபி, நாகர்கோயிலில் பிஜேபியும் ஜெயிக்கும். போன முறை எம்ஆர் காந்தி கிட்டத்தட்ட அதை ரீட்டைன் பண்ணுவாங்க. விளவங்கோடு தொகுதி காங்கிரஸுடைய ட்ரெடிஷ்னல் ஹோல்டு. இது மேடம் இவங்க விஜயதாரணி அவர்கள் வெற்றி பெற்று இந்த முறை இங்கே இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் அவங்க முக்கியமான ஒரு டாமினேட்டிங் பிள்ளை கமிட்டி. அவங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பேத்தி. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன். ஸோ அவர்களை கிறிஸ்தவர்கள் பிரித்து பார்ப்பது இல்லை. இன்னொன்று, இந்த முறை அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் இவங்க ரிசைன் பண்ணாங்க கட்சி மாறினதுக்காக. அப்பொழுது வெற்றி பெற்ற தாரகை கத்பட்டுக்கு இங்கே கொடுக்காம கேரளாவில் சிஎஸ்ஐ சர்ச்சில் வேலை பண்ணுற பிரவீன்குமார்ங்கிறவரை கொண்டு போட்டிருக்காங்க. அது உள்ளூர் காங்கிரஸ்லேயே எதிர்ப்பு இருக்கிறது. ஸோ விஜயதாரணியும் ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ 3 எளிதாக வந்துடும். 42 தொகுதிகள் இல்லை 6 ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்துடும். கன்னியாகுமரியில் 6ல் மிக தெளிவாக அட்வான்டேஜ் அதிமுக 3. போன முறை 4-2, இந்த தடவை 3-3ன்னு இருக்குது. மீதமுள்ள 3 தொகுதிகளில் பதினாபுரம் கஷ்டம். மீத 2 தொகுதியில் மீனவ கிறிஸ்தவர்கள் 30%க்கு மேலே இருக்காங்க. ஸோ அவர்கள் விஜய்க்கு அதிகமாக போட்டால் இதில் கூட 1-2 இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போதைக்கு அதை தள்ளி வச்சிரும். ஏன்னால் அவர் தெளிவாக கன்னியாகுமரியில் போய் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. போட்ட ஜபமாலையை கழட்டாமல் வச்சுருந்தார், கையில் மேரி சிலையை காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதை எல்லாமே பண்ணி தூத்துக்குடியில் பேசினப்ப நான் சிறுபான்மையினர் நமக்கு பின்னால் தான் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய மதவாதத்தையும் தெளிவாக காட்டினார். ஸோ அதனால் அங்கே மீதமுள்ள 3ல் கூட 2க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2011 அந்த எதிர்ப்பலை இருந்த பொழுது கூட 3 சீட்டை காங்கிரஸ் ஜெயிச்ச சீட்டு தான். ஸோ நான் அதே 3-3ன்னு இப்போ திருப்பியுமே வச்சுக்கிறேன். ஸோ திருநெல்வேலியில் வந்தீங்கன்னு சொன்னால் 10 சீட் என்னமோ இருக்குது கம்பைன்டு திருநெல்வேலி. ஆனால் இங்கே முக்குளத்தூரில் மறவர்கள் அதிகம். ஆனால் ஒரு மறவருக்கு கூட திமுக சீட்டு தரலை. எது பேக் ஃபயர் ஆகலாம். ஓபிஎஸ் சேர்த்துட்டோம், அது போதும்னு நினச்சா ஓபிஎஸ் அவர் தொகுதியை வென்று கொடுப்பார். ஆனால் இங்கே இதாகாது. ஆனால் அடுத்தது இதில் நாடார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இது அந்த ஹரி நாடாரா யார் அவருடைய பனங்காட்டு படைங்கிறது 2-3 முக்கிய சீட்டுகளில் அப்பாவை எதிர்த்து, ஆலங்குளத்தில் இவரை எதிர்த்து அப்படிலாம் நிற்கிறாங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு இருக்கிற மொத்த சீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கெயின் இருக்காது. பட் இப்போ சென்ற 42 சீட்டு, அதில் இந்த முறை 15லேருந்து 18 அதிமுக எடுக்கும். போன முறை 5-6 தான் இருந்தது.
ஸோ இங்கே ஒரு 15 வருதுனால இந்த 135ங்கிறது ஓரளவுக்கு இதில் பட் அந்த நம்ம தென் மாவட்டங்கள் மட்டும் அதான் மதுரையில வந்து டிஎம்கே தான் லீடு எடுக்கும். சார் தென்னிலையும் டெல்டாலையும் மொத்த சீட்டில் பர்சன்டேஜ் இது வடல. ஆனால் என்ன ப்ராப்ளம், கொங்க வந்து மொத்தமாக எடுக்கிறத இங்கே இவங்களால தடுக்க முடியல. சென்னையில் இப்போ கிட்டத்தட்ட சென்னை மண்டலத்தில் 12 சீட் விட்றாங்க. போன முறை பல்காக 35க்கு 34 36க்கு 34 எடுத்ததில் இந்த தடவை 8லேருந்து 10 இங்கேயே விட்றாங்க. ஸோ மற்ற ரீஜனில் 10 விட்டால் போன முறை 75ங்கிறது 45 சேர்த்தாலே 50 சேர்த்தா 130 வந்துடும். பட் இன்னும் ஒன்றே ஒரு ஃபேக்டரை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஹரியானாவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த மகாராஷ்டிரா, மக்களுடைய மூடு கடைசி 2 வாரம் ஒரு % இந்த பக்கம் எதிர்ப்பு அணிக்கு போச்சுன்னா ஆன்டி இன்கம்பன்சி கடைசி ஓட்டு போடுறப்ப அது 5% தாண்டிடும். ஸோ இது 135லேருந்து 140 என்று சொல்வது கடைசி நேரத்தில் 160ஆகவும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதை உடைக்கிறதுக்கு 2-3 சின்ன சின்ன வேலையை திமுக செஞ்சுருக்காங்க. ஒன்று, முக்குலத்தோர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு சசிகலா நின்று இருக்காங்க, இங்கே ராமதாஸை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இவர்கள் அந்த விஜய் நிற்கிறத தாண்டி ட்ரெடிஷ்னல், ஏன்னா விஜய் எடுக்கிற ஓட்டும் பெரிதாக புதிய ஓட்டர்கள், அது ஏற்கனவே இருக்கிற அதிமுக பேஸை அஃபெக்ட் பண்ணாது. மைனாரிட்டி ஓட்ஸு திமுகவுக்கு தான் போகும். அந்த அளவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸை சசிகலாவாலேயோ இவங்களாலேயோ எடுக்க முடியுமா, ராமதாஸாலேயோ? இது ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கும். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 135லேருந்து 150 சீட்டு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். ஸோ ஓவராலாக தென் மாவட்டம் பார்க்கும் பொழுது திமுக தான் ஆஸ் யூஷுவல் லீடு எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இந்த சர்வேல வந்து ஏடிஎம்கே தான் வந்து அதிகமாக லீடு வருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே. இல்லை, அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை உங்களுக்கு உடன்பாடு இல்லை, ரொம்ப இல்லை, தென்லையும் இல்லை, அவங்க இதில் டெல்டாவில் கொடுக்கறதுலேயே நான் குறைச்சி தான் சொல்கிறேன். தென்னில் வந்து இப்போ நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த ஏரியாக்கள் பார்த்துட்டோம். இப்போ மதுரைக்கு இந்த பக்கம் ஒரு விருதுநகர், இல்லை விருதுநகர்ல சாத்தூர் பொறுத்த வரைக்கும் இவர் நயினார் நிற்கிறார். அவருக்கு வாய்ப்பு டைட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஐ மீன் அது எப்பயுமே நடக்கும். ஸோ அதனால அவர் நிற்கிறனால பக்கத்து 1-2 தொகுதியிலையும் அதோட இம்பேக்டும் கிடைக்கலாம். விருதுநகர் தொகுதியை இவர் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சீட்டு சாலிடாக ஜெயிக்கிறாங்க. பல்லாவரம் விஜய் பிரிக்கவில்லை என்றால் எதிர்பார்த்த அளவுக்கு பல்லாவரம் சீட்டையும் தேமுதிக ஜெயிக்கலாம். 2 சீட்டு தான். விசிகாவில் கேட்டால் காட்டுமன்னார் கோயில் 1 மட்டும்தான் சாலிடாக இருக்கிறது. 8க்கு 1 தான். காங்கிரஸ் ஒரு 8லேருந்து 10க்குள்ளே தான் இருக்குது. பாஜக 8 கட்டாயமாக ஜெயிக்கிறது, 12 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுதான் பாமக கிட்டத்தட்ட 12லேருந்து 15 ஜெயிக்க முடியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன முறை திண்டுக்கல்லில் போய் ஆத்தூரில் பெரியசாமிக்கு ஏற்றாப்புல 1 லட்சம் ஓட்டிலலாம் சீட்டு வாங்கிட்டு தோத்தாங்க. இந்த முறை முழுக்க வட மாவட்டங்கள்லேயும் கொங்குல தான், ஐ மீன் அதுவும் இதில் தான், கோயம்புத்தூரில் கூட வாங்கலை. ஸோ அது எல்லாமே தெளிவாக மதுரை சுற்றி மதுரையிலிருந்தே நம்ம சவுத்து இல்லை, அதான் சொல்கிறேன். மதுரையை பொறுத்த சிவகங்கை அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சிவகங்கை போன முறையும் அதிமுக ஜெயிச்சது தான். இவர் தோக்குறார், நடிகர் கருணாஸ் தோக்குறாரு. பட் அமைச்சர்கள் ஜெயிப்பாங்க சார். திருச்சூழியில் இவர் ஜெயிக்கிறதோ, திருவாடனையில் இவர், அவங்கெல்லாம் அவங்கவுங்க சீட்டை ஜெயிப்பாங்க. அதாவது இந்த முறை என்ன ஆகும்னா, சென்ற முறை டெல்டாவில் எப்படி அதிமுக தலைவர்கள் ஜெயிப்பார்கள், மற்ற சீட்டுகள் அந்த மாதிரி இதை திமுகவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியில் மிகப்பெரிய இழுபறி இருக்கிறது. சீமானுக்கு வாய்ப்பு குறைவு. 3வது அவராக பிரபுவாங்கிறது தான் போட்டி இருக்குது. பட் முதலிடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அங்கே இப்போதைய எம்எல்ஏ வந்து மாங்குடின்னு இருக்கார். ஆனால் அவர் மிக குறைந்த ஜாதிய பலம் கொண்ட வல்லம்பர் ஜாதி. இவர் கள்ளர் பிரிவை சேர்ந்தவர் அமமுக. பிரபு வந்து மறவர். ஸோ அங்கே கள்ளருக்கும் மறவர் தான் அதிகம். பட் கட்சி பலத்தால் அமமுக வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதில் திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் ராஜகண்ணப்பன் தொகுதி 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக சேர்த்தா ஜெயிக்குது. பட் அவர் சொந்த பலத்தில் ஜெயிப்பார். ஏன்னா போன முறை அவர் மீது ஒரு வீடியோலாம் வந்தப்போ கூட தாண்டி ஜெயிச்சிருக்கார். ஸோ அவருடைய பலம் இந்த முறை காப்பாற்றுமா? பெரிய கருப்பன் தோற்கிறார், திருப்பத்தூரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிக்கல்கள் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் 6க்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் மனசில் இருக்கும். அதை வச்சு தான் வந்து அதிகப்படியான மக்கள் வாக்களிப்பாங்கன்னு.
ஸோ இப்போ இந்த தென் மாவட்டத்திலையும் வந்து அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதனால அதிமுகவுக்கு சாதகமாக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இல்லையா? அதனால அதிமுக லீட் எடுக்க வாய்ப்பு இல்லையா? இல்லை, அது பிரச்சனை என்னன்னா பிஜேபி காங்கிரஸில் பண்ண மாதிரி, அதாவது உள்ளூர் சத்ரப்ஸை உருவாக்காமல் மோடி தான் கடைசி நிமிஷத்தில் பிஎம் சொல்லுவார். இந்திரா காந்தி பண்ணதை இங்கேயும் கிட்டத்தட்ட மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா எங்கேயுமே சீஃப் மினிஸ்டர் சொல்லாமல். வேற திமுகவோட ஸ்டைல் என்ன, உள்ளூரில் ஒரு குறுநில மன்னரை வச்சுட்டு அவங்களுடைய மகன்களுக்கு நேருடைய மகன், வேலுடைய மகன், காந்தியுடைய மகன், இப்படியே பொன்முடிய மகன், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே அந்த அளவுக்கு சில பகுதிகளில் அந்த இதில் காங்கிரஸ் பாஜக வளர்ந்த அளவுக்கு அதிமுக வளரலை. ஸோ அதனால சில பகுதிகளை தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் விஜய் ஃபேக்டர் ஒர்க் பண்ணினால் அதிமுக கெயின் வரலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 3லையும் 25% மேலே கிறிஸ்தவர்கள், அதில் 60% தலித் கிறிஸ்தவர்கள். நேற்றைய தினம் தலித் கிறிஸ்தவர்கள் நேரடியாக இதுவே விட்டுருக்காங்க, ஆயர் பேரவை இன்னாருக்கு போடுன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுடைய சொந்த முடிவில் போடணுன்னே கேஸே போட போகிறேன்லாம் இது இப்போ உங்களுக்கு வேணால் லிங்கே அனுப்புகிறேன். ஸோ இந்த நிலைமையில் விஜய் ஃபேக்டர், அதாவது ஜெயலலிதா இருந்த பொழுது சாந்தோம் அஃபிஷியல் சர்ச்சு நடத்துகிற கிறிஸ்மஸ் விழாவில் தான் திமுக கலந்துக்கும், எதிர்கட்சியாக இருந்தாலும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெந்தகோஸ்ட் இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன சர்ச்சை வச்சுக்கிட்டு ஒரு கிறிஸ்மஸ் விழா இவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை விஜய் வந்த பிறகு மெயின்லைன் சர்ச்சுக்குள்ளேயே இருக்குது. இன்னொரு சின்ன பிரச்சனை, திமுக வேட்பாளர்களாக நிறுத்தியவர்களில் பெரும்பாலானவர்கள் சிஎஸ்ஐ. தமிழ்நாடு கிறிஸ்தவர்களில் 60% மெயின் லைனில் இருக்கிறதுல 60 கிறிஸ்டியன்ஸு ஆர்சி. ஸோ அதுக்குள்ள இது 75% தலித். ஸோ இந்த பிரிவுகள் வந்தால் அடுத்தது முஸ்லீம் எடுத்துக்கிட்டால் 4 வேட்பாளர்கள் மட்டுமே திமுகவில் கொடுத்துருக்காங்க. தென் மாவட்டத்தில் மொத்தமாகவே 4 தான் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம்கள் 8லேருந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு டபுள், அஃபிஷியல் கணக்கில், அன்அஃபிஷியல் கிரிப்டோஸை விட்டுருங்க. வால்பாறை தனி தொகுதியில் ஒரு வேட்பாளர் கூட இந்து இல்லை. அதில் இந்து எஸ்சி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் நிற்கிறாங்க. தமிழன் பிரசன்னா கிறிஸ்டியன்னு, இது வன்னியரசு, அரக்கோணத்தில் கரோலின் பிரேம், இப்படி மாறி போகுது. பட் அதை விட்டால் ஸோ இது எல்லாமே ஃபீல்டில் போகும். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், திருமாவளவன் எந்த அளவுக்கு இது பண்ணப்பட்டுள்ளார். அவருடைய 8 வேட்பாளர்களை அவரே தேர்ந்தெடுக்க உரிமை கொடுக்காமல் அவர் நிறுத்தி, அவர் நிற்கிறேன்னு சொன்னதை அவரை தடுத்து காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அவர் சீட்டில் போட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரேமலதா கடலூர் மீட்டிங்கில் எழுந்து நிற்காமல் நின்னது. இப்படி பட்டியல் ஜாதியினர் எல்லா இடத்திலும் திமுகவிற்கு எதிராக இருப்பார்கள். அதுக்கு இன்னொரு உதாரணம் தான் சொன்னேன், 42ல் 14ல் தான் திமுக பட்டியல் எஸ்சி தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ இது தென் மாவட்டத்திலேயே அது எதிரொலிக்கும். கண்டிப்பாக மாவட்டத்துக்கு அப்புறமாக பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக வந்து இல்லை, பட் அது கேஸ்ட் மாறும். இங்கே வந்து பறையர்கள் அங்கே வரும், அங்கே இது வரும். பட் எதாக இருந்தாலும் சார், ஓட்டு போடுறப்ப என் வீட்டுக்கு கணவன் திரும்பி வருவாரா, குழந்தைங்க பத்திரமா வருவாங்கிற பயம் இருந்தால், சார் வீட்டில் டாய்லெட்டுக்கு போன ஒரு குழந்தை விளாத்தி குளத்தில் என்னாச்சுன்னு வீட்டு பக்கத்தில். ஸோ இது எல்லாமே இம்பேக்ட் பண்ணும். திமுக இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லிக்கு எதிராக போராட்டம். நேற்றுக்கு இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு ஃபேவராகத்தான் பண்ணியிருக்காங்க. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கில் இது தடுக்கப்படலாம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் ஏன்னா எங்கெல்லாம் பாதிக்குதோ அவங்க திருப்பி கேஸ் போடலாம். தமிழ்நாட்டுக்கு 5.5 கோடி ஓட்டுருக்கு 59 சீட்டு, ராஜஸ்தானில் 6.3 கோடிக்கு 48 தான் வருது. ஸோ இங்கே வழக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு எதிராக என்று கொண்டு போனது எடுபடவில்லை. ஸோ நீங்கள் இவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ நிதியை வைத்து கொண்டு எவ்வளோ செய்வாங்க. விஜய் நிதியை நேராக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிஃப்டாக மாத்திரம் கொடுப்பதாக தட்டில் விசில் போட்டு நம்ம இவர் இதில் பிடிச்சாங்கன்னு வருது. ஸோ விஜய் காசு கொடுக்கறது இல்லைங்க என்ற கொள்கை இருந்தால் அது கடைசி மட்டம் வரைக்கும் ஓட்டு மாறுமான்னு தெரியாது. அப்போ இந்த தென்மண்டலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வாக்குகள், சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக போய் அதிமுகவை பலப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி வராதா? சாலிடாக அப்படியே டிஎம்கேக்கு தான் வந்து இந்த முறையும் வந்து வாக்கு செலுத்துவாங்களா?
இல்லை, விஜயுடைய இம்பேக்ட் என்ன இருக்கும்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கடைசி நாள் சொல்லிடுச்சு, முஸ்லிம்கள் ஜமாத்தில் சொல்லிட்டாங்கன்னா மாற்றி போட மாட்டார்கள். அது இந்த முறை இப்பொழுது குரல் எடுபடுகிறது, பெரிய அளவில் குரல் எடுபடுகிறது. நேற்றோ முந்தானத்திக்கோ தலித் கிறிஸ்தவர்கள் சார்பாக இவங்க அந்த லேடி ஒருத்தர் எழுத்தாளர் ஒருவர் போய் சந்தித்த பிறகு இன்னைக்கு உளவுத்துறை சார்பாக விசாரிச்சிருக்காங்கன்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஸோ திமுக இன்றைக்கும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ திமுக அதை தடுக்கிறதுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ஃபேக்டர் ஒர்க் பண்ணால் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இது கன்னியாகுமரியில் இன்னொரு 5 சீட்டு கூட ஜாஸ்தியாகத்தான் வாய்ப்பு இருக்குது அதிமுக. ஸோ இப்போ ஓவராலாக தென் மாவட்டம் பார்க்கும்பொழுது அது டிஎம்கேக்கு தான் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகி இப்போதைக்கு டிஎம்கே. பட் டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே முன்னே விட 10 சீட் அதிகம் வாங்குது. பட் மொத்தத்தில் ஓகே. ஸோ 10 சீட் இங்கேயும் ஆட் ஆகுது. ஏற்கனவே 35 ஆட் ஆயிருந்தது, இங்கே ஒரு 10 சீட். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம்கே அதிகமாக தான் வாங்குறாங்க. பட் ஸ்டில் டிஎம்கேவோட சென்னை வடமண்டலத்தில் ஸ்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல ஹோல்டு ஜாஸ்தி. பட் அவங்க அங்க 90% எடுக்கிறாங்க கொங்கு. இங்க நீங்க 85லிருந்து 60 குறையிறீங்க. பட் ஸ்டில் யூ ஹேவ் 60%. அதுதான் இருக்கு. பட் இது மாறலாம். நான் சொல்றது கடைசி, அதாவது இதில் ஐ திங்க் நியூஸ் எக்ஸ்லையோ இதுலையோ வோட்டர்ஸ் வைப்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அமிதாப் திவாரி கடந்த 3 வாரமாக 1% ப்ளஸ் மூவிங் அவே ஃப்ரம் டிஎம்கே, 1% டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே, 0.5% ஃப்ரம் விஜய் அதிமுக கூட்டணிக்கு மாறுகிறது அப்படிங்கிறார். ஸோ இந்த மாற்றங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியில் 3லேருந்து 5% போக போக 150க்கு தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. நன்றி.